ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செட்டிநாடு மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கையால் அம்மியில் மசாலா அரைச்சி செஞ்ச பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பிரியாணி தால்ச்சாவோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தால்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி நம்ம ப்ராப்பராக தமிழ்நாடு ஸ்டைலில் ஒரு சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி பண்ண பிரியாணி. இந்த பிரியாணி குவிக்காக ஒரு வித்தின் ஒன் ஹவர்லலாம் நம்ம பண்ணிடலாம். வாங்க இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக நான் 2 கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை நல்லா தண்ணியில் அலசிடலாம். ரைஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் ரைஸை ஊற வச்சிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை எடுத்து வச்சுக்குவோம். சீரக சம்பா ரைஸை 30 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வைக்க வேணாம். 30 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சாதம் குழஞ்சிரும். அதனால் 30 மினிட்ஸ் போதும். இந்த பிரியாணிக்கு மசாலா நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம். அதனால் பிரியாணி மசாலாவோட இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த பிரியாணி இன்க்ரீடியன்ஸை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் அம்மியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட அம்மியில் இல்லை, நீங்கள் மிக்சியில் கூட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம், இல்லை கடாயிலையும் பண்ணலாம். நீங்கள் கடாயோ இல்லை பேனோ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஹெவி பாட்டம் கடாய், பேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துடலாம். இதோட 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் சேர்த்துடலாம். பட்டையெல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2-3 பச்சை மிளகா இதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கருவேப்பிலை தாங்க பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதனால் மறக்காமல் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதோட 2 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்குவோம். இப்போது தக்காளி நல்லா முஷியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்பைசியான பிரியாணியாக வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது, அதாவது பிரியாணி மசாலா விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். இந்த மசாலாவில் ரொம்ப ரா ஸ்மெல் இருக்கும். அதனால் அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். இந்த மாதிரி எண்ணெய் மசாலாலேருந்து பிரிஞ்சு வெளியில் வரணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரலைன்னா இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லு உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துடலாம். மஷ்ரூம் ஒரு 250 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் மஷ்ரூம் நீங்கள் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு சட்டை பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்க்கும் போது அது தண்ணி இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருங்க. தண்ணியோட சேர்க்க வேண்டாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த எடுத்து வச்சுருக்க நம்ம அரிசியை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அந்த அரிசி அந்த ஆயில்லையே ஒரு தடவை பிரட்டிக்கலாம். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி அரிசியை இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து ஒரு தடவை வதக்கிக்கிட்டால் சாதம் உதிரியாக இருக்கும், சீக்கிரமாக குழஞ்சி போகாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மசாலாவோடு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா நம்ம தயிர்லாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த மசாலா தான் டேஸ்ட்டே இந்த பிரியாணிக்கு. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 3.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 3.5லேருந்து 3.25 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம். தண்ணி சேர்த்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஏதாவது சேர்க்குறதா இருந்ததுன்னா சேர்த்துட்டு நம்ம இதை குக் பண்ணிடலாம். நான் இப்போ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு நான் இப்போ குக் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். 2 விசில் வந்தோடனே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி பாத்திரத்துலேயோ இல்லை கடாயிலையோ குக் பண்ணுறதா இருந்தால் எவ்ரி 3 மினிட்ஸ் இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் அதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 6 மினிட்ஸ் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடும். தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கவர் பண்ணி திரும்பி ஒரு 3 to 5 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சுருங்க.
ஒரு 10 to 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்ட் ஆயிரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் சாதத்தை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கீ சேர்க்குறதா இருந்தால் கீ கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பராக உதிரியாக செட்டிநாடு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.